பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு தேவனுடைய காரியங்கள் மனுஷன் தயவு அப்படின்னு இருக்குதுன்னா அந்த தேவ தயவை பெற்ற மனிதர்கள் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. இன்னைக்கு அந்த தேவ தயவை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும், அந்த தேவ தயவு நமக்கு இருக்குதா, இது எல்லாத்தையும் டீட்டெயிலா நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் அவருடைய தயவை பெற்றிருக்கிறோமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்த்து இன்னைக்கு அந்த தயவை பெற்றிருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில என்ன காரியங்கள்லாம் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறத குறிச்சும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அப்போ முதல்ல தேவ தயவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப குறைவா இருந்த மாதிரி இருக்கு. சவுண்ட் குறைவா? ஓ அப்படியா, ஓகே, ஒரு நிமிஷம். இப்போ கேக்குதாக்கா? இப்ப பரவாயில்ல, கேக்குது. கேக்குதா? கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு. ஓகே. அப்போ அதாவது தேவனுடைய தயவு, இந்த தேவ தயவை குறித்துதான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த தேவனுடைய தயவை பெற்றவர்கள் எவ்விதமா எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, இந்த தேவ தயவை பெறுகிறதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத குறிச்செல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, தேவ தயவை பெற்றவர்கள் அப்படின்னா உலகத்துக்கு வெளிப்படையாய் தேவன் அதை காண்பிக்கிறவராய் இருப்பார். முதல்ல இப்போ நமக்கு மேல ஒரு மனுஷனுக்கு மேல தேவ தயவு இருக்கு அப்படின்னா அவங்களை, அதாவது இவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று சொல்வார்கள் அப்படின்னு வேதத்துல ஒரு வசனத்தை நம்ம படிக்கிறோம். அப்போ ஒரு தேவ தயவை பெற்ற மனிதர்களை உலகம் அப்படியாகத்தான் கண்டுகொள்ளுமா. அப்போ இன்றைக்கு நம்மை பார்த்து உலகம் அப்படி சொல்லும்படியா வாழணுங்கிறது தான் தேவனுடைய விருப்பமா இருக்குது. அப்போ இன்னைக்கு நம்ம யாருக்கோ ஃபேவர் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா அவங்கள நம்ம ரொம்ப நேசிப்போம். அவங்க எப்படியாவது அவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்போம். அவங்க கூட நம்ம எப்போ ஒரு கனெக்ஷன்ல இருக்கணும்னு நினைப்போம். அவங்கள பார்த்தாலே நமக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும். இதுதான் நம்ம மற்றவர்களுக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும் அப்படி யாருக்கு யார் நம்ம ரொம்ப நேசிக்கிறோமோ அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஃபேவர் பண்ணணுங்கிறது நம்ம இதயத்தின் எண்ணமா இருக்குது. இப்போ தேவனுக்கும் அதே போலதான் அவருடைய பிள்ளைகளாய் நம்ம இருக்கிறோம். இன்றைக்கு யாரெல்லாம் அவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமோ அத்தனை பேருக்கும் முதலாவது தேவனுடைய தயவு உண்டாயிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். அப்போ இன்னைக்கு வேதத்துல நம்ம பார்க்கும்போது ஃபேவர், கிரேஸ், இது ரெண்டுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. அப்போ கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கிறோம். இப்போ இந்த கிருபையை பெற்றிருக்கிறவர்கள் நிச்சயம் தேவ தயவை பெற்றிருக்கிறவர்களாய் நம்ம இருக்கிறோம். அப்போ இந்த ஃபேவர், தேவனுடைய தயவு அப்படிங்கிறது ஏதோ நம்ம சம்பாதிக்கிறது இல்ல, அது தேவனுடைய ஈவா இருக்குது, அவருடைய கிஃப்டா இருக்கு. அப்போ இத நம்ம சம்பாதிக்கிறதுக்கு ஒன்னே ஒண்ணு, அவரை விசுவாசித்து அவரை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டிருந்தோம்னா போதும். இந்த தேவ தயவு நமக்கு நிச்சயம் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க அறிந்து கொள்ளணும். அந்த தேவ தயவை பெற்றிருந்தோம் அப்படின்னா என்னென்னலாம் பிளெஸிங்ஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஒரு ஷார்ட்டா சில பிளெஸிங்ஸ் பார்க்க போறோம், அப்புறம் டீடைல்டா சில காரியங்களை வசனங்கள் மூலம் நம்ம பார்க்க போறோம். அப்போ இன்றைக்கு நம்ம எல்லாருமே தேவனுடைய தயவை நம்ம பெற்றிருக்கிறோம். அப்ப முதல்ல தேவ தயவை பெற்றிருக்கிறவங்களுக்கு என்ன இருக்குமா, ஒரு சூப்பர் நேச்சுரல் இன்கிரீஸ், ப்ரமோஷன் இருக்குமா, ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆசீர்வாதம். இப்போ நம்ம பார்க்கிறோம், ஈசாக்கு பஞ்ச காலத்துல விதை விதைக்கிறாரு, அங்க 100 மடங்கு பலன் கிடைக்குது. அப்போ ஒரு தேவ தயவு ஒரு மனிதன் மேல இருக்கும் அப்படின்னா உலகத்துல எல்லாமே குறைவா இருக்கும், ஆனா தேவனுடைய தயவை பெற்ற மனிதர்களுக்கு எல்லாமே பிளெஸிங்கா இருக்கும். அங்க ப்ரமோஷன் இருக்கும், அங்க இன்க்ரீஸ் இருக்கும். நமக்கும் உலகத்துக்கும் ஒரு டான்ஜிபிள், ஒரு டிஃபரன்ஸ் காணக்கூடிய ஒரு தெளிவான வித்தியாசம் உண்டாகும், இருக்கும். அப்போ இதன் மூலம் நம்ம தெரிந்து கொள்ளலாம் நமக்கு தேவ தயவு இருக்கு அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடியும். அடுத்ததா, இழந்ததை பெற்றுக்கொள்கிற ஒரு கிருபைய இந்த தேவனுடைய தயவு நமக்கு தருது. இப்போ இழந்ததை பெற்றுக்கொள்றது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம யோவேல்ல நம்ம பார்க்கிறோம், பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். இத போலதான் தாவீது அங்க அங்க அங்க
எல்லா மனைவி பிள்ளைகள் எல்லா குடும்பமா எல்லாரும் அந்த சிக்லாகுல அங்க பறி கொடுத்துட்டு அழுது கொண்டு இருக்கும் போது அங்க தேவனுடைய தயவு தாவீதிற்கு மேல இருந்ததுனால அங்க தேவன் சொல்றாரு, நீ அந்த தண்டை பின்தொடர், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். அப்போ இன்னைக்கு நீங்க எதெல்லாம் உங்க வாழ்க்கையில இழந்து போயிட்டோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது எல்லாவற்றையும் பல மடங்கு நீங்க நிச்சயமாய் திரும்ப பெற்றுக் கொள்வீர்கள். இத சொல்லும் போதே இந்த வாரத்துல எங்க ஃபேமிலியில நடந்த ஒரு டெஸ்ட் பண்ணி நான் கண்டிப்பா ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ஆவியானவர் இப்ப சொல்றதுனால நான் அதை ஷேர் பண்றேன். ஆக்சுவலா எங்க அப்பாவுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒருத்தர் வந்து பிசினஸ்ல அப்பாவுக்கு பணம் கொடுக்கல, அவரு கொடுக்க முடியல, கொடுக்காமலே இருந்துட்டு அவர் கடைசியில ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டார். ஒரு 25 இயர்ஸ் கழிச்சு போன வாரத்துல இந்த மாதிரி சிலர் கொடுக்க வேண்டியது இருக்கு. அப்போ நான் மனசுல நான் ஊருக்கு போகும்போது கார்ல நான் பேசிட்டே போறேன், திருடனதை 7 மடங்கு திரும்ப கொடுக்கணும்னு இருக்கப்பா, நீங்க நீங்க இழந்ததை நீங்க திருப்பி கொடுக்கிற தேவன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா மனசுலதான் அப்படி நினைச்சிட்டு போறேன். இப்போ இந்த வீக் ஒரு டியூஸ்டே வெனஸ்டே போல அந்த இறந்து போனவருடைய ஒய்ஃப் வந்து அப்பாவுக்கு கால் பண்ணி, ஆக்சுவலா ஒரு முஸ்லீம், கால் பண்ணி இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் எவ்வளவு கொடுக்கணும், நாங்க அதை செட்டில் பண்ணணும்னு உடனே விரும்புறோம், என் பிள்ளைங்க எல்லாம் இப்ப கொஞ்சம் நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டாங்க, நீங்க எவ்வளவுன்னு சொல்லுங்க பிரதர்ன்னு சொல்லி கேட்கும் போது அந்த அமௌண்ட்டை சொன்ன உடனே அவங்க ஆக்சுவலா அதாவது நம்ம நினைக்கிறோம் நம்ம எந்த அளவுக்கு அவங்க எல்லாம் உண்மை உள்ளவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு. அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவங்க முஸ்லிம் சகோதரர் ஹஜ்ஜுக்கு போறாங்களா, அதுக்கு முன்னாடி நமக்கு இருக்கிற அந்த கடன்கள் கூட எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி 25 இயர்ஸ் கழிச்சு அவங்க ஹஸ்பண்டும் இல்ல, எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. ஆனா கர்த்தருடைய பெரிய கிருபை அந்த அமௌண்ட் இருதயத்துல பேசி அந்த அந்த இழந்து போன அந்த பணம் திரும்ப கிடைக்கிறதற்கு தேவன் உதவி செஞ்சிருக்கிறாரு. அப்போ எந்த அளவுக்கு தேவனுடைய வல்லமை நம்ம வாழ்க்கையில செயல்படுது, தேவனுடைய தயவு நம்ம மேல. இப்போ கிளியரா இருக்கா? சவுண்ட் இருக்கா? பக்கத்துல வரும்போது நல்ல சவுண்ட் இருக்கு, கொஞ்சம் சில டைம் கொஞ்சம் கம்மியாகுது. ஓகே ஓகே. இப்போக்கா இப்ப கரெக்ட், இப்ப சரியா இருக்கா? சரி சரி. ஆனா இது வரைக்கும் பேசுறது கேட்டுதா? கேட்டுட்டு தான் இருக்கு. அப்போ நம்ம மேல தேவ தயவு இருக்கும் அப்படின்னா அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இழந்து போனதா இருந்தா கூட நம்ம நிச்சயம் அதை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். இது ஆண்டவருக்கு சாட்சியா தேவ நாம மகிமைக்காக இதை சொல்றேன். ஒருவேளை இதை நான் யோசிக்கவே இல்லை, இந்த பகுதி வரும்போதுதான் எனக்கு இந்த நினைவு வருது. அப்போ தேவ தயவு நம்ம மேல இருக்கும் அப்படின்னா நீங்க ஒரு நாள் கூட ஐயோ இதெல்லாம் என் வாழ்க்கையில இறந்து போயிட்டேனே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கவே தேவையில்லை. அங்க வசனம் பட்சித்த வருஷங்களின் விளைவு, அதாவது அந்த வருஷங்கள் நம்ம எடுத்து போன அந்த நாட்களை கூட தேவன் நமக்கு திரும்ப தராராம். அப்போ நம்ம ஒவ்வொருவர் மேலையும் அந்த தயவு இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க அறிந்து கொண்டீங்கன்னா இழந்த எல்லாவற்றையும் நீங்க பல மடங்கு நிச்சயம் திருப்பி கொள்ள முடியும். அடுத்ததா அதாவது சூழ்நிலைகள் எதிராக இருந்தா கூட நமக்கு அந்த இடத்துல கனம் உண்டாகிறத நம்ம பார்க்க முடியும். இங்க யோசேப்பினுடைய வாழ்க்கையில எல்லாமே சூழ்நிலை எதிரா இருக்கு, ஆனா தேவன் அங்க யோசேப்பை உயர்த்துகிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு தேவ தயவு ஒரு மனிதனுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா மற்றவர்கள் எல்லாரும் நம்மள வித்தியாசமா பார்க்கலாம், ஆனா தேவ தயவு நம்ம மேல இருக்கிற பட்சத்துல நமக்கு நிச்சயம் அங்கே கனம் உண்டாகும். அன்றைக்கு தாவீத அங்க 8 பேரு, அங்க 8 பிள்ளைகள் 7 பிள்ளைகளா அங்க அப்பா காமிக்கிறாரு, இந்த ஒரு பிள்ளைங்க காட்டவே இல்லை. ஆனா அவனை கனப்படுத்தின தேவன் அங்க அவனைதான் ராஜாவாய் அங்க அபிஷேகம் பண்ணதை நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவ தயவு ஒரு மனிதன் மேல இருக்கும் போது அதற்கு காரணம் ஒருவேளை பழைய உடன்படிக்கையில இருந்த அந்த தாவீதுக்கு தேவன் மேல இருந்த அப்படி ஒரு நம்பிக்கை, விசுவாசம், அது அங்க தேவ தயவு அவனுக்கு கொண்டு வந்ததை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா பொருளாதார ஏராளமான சொத்துக்கள், இது எல்லாமே கூட தேவ தயவு நமக்கு தருகிறதா இருக்கிறது. ஆபிரகாமை பார்க்கிறோம், சாலமோனை பார்க்கிறோம். அங்க ஆண்டவர் சாலமோனுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறாரு, நீ கேளாத ஐஸ்வர்யம், கனம், மகிமை இது எல்லாம் தருவேங்கிறாரு. அதே போல சாலமோன்
எங்கேயும் யார்கிட்டயும் கேட்கவே இல்லை. இந்த தெய்வ தயவு அவன் மேல இருந்ததுனால அவனை தேடி பொண்ணு வந்து குமிஞ்சதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நம்ம மேலயும் இதே ஃபேவர் இருக்கும்னா நம்மளை தேடி எல்லா ஆசீர்வாதங்களும் வந்து சேரும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஒன்னே ஒண்ணு, தேவ தயவு நம்ம மேல இருக்குதுங்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்கு இருந்தா போதும். அடுத்ததா, மற்றவர்கள் கிட்ட ஒரு அங்கீகாரம் நமக்கு உண்டாகும், தயவு உண்டாகும். இப்ப யோசேப்பு அங்க சிறைச்சாலைக்காரன், அங்க சிறைச்சாலையில தான் இருக்கிறான். அந்த சிறைச்சாலைக்காரனுடைய கண்கள்ல அங்க தயவு கிடைக்கப்படுகிறார். ஒரு அங்கீகாரம் நமக்கு கிடைக்கும். எங்க போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும், புறஜாதிகள் மக்களுக்கு நடுவுல நம்ம போனா கூட அங்கேயும் நமக்கு ஒரு ரெக்கக்னிஷனும் ஒரு தயவையும், அந்த மக்கள் மத்தியில தேவன் நமக்கு ஒரு தயவை உண்டு பண்ணுகிறவராய் இருக்கிறார். அடுத்ததா, நம்மள வந்து வித்தியாசமா ஜனங்கள் ட்ரீட் பண்றதை நம்ம பார்க்க முடியும். ஒரு ஸ்பெஷல் கன்சிடரேஷன் இருக்கும். ஒரு பாசிட்டிவா நம்மளை பார்த்த உடனே நமக்காக ஓடி வந்து ஹெல்ப் பண்ற ஒரு காரியங்கள் எல்லாம் இருக்கும். நிறைய பேர் நம்ம அதெல்லாம் பார்த்திருப்போம். எங்கேயோ நீங்க பேங்க்குக்கு போவீங்க, இல்ல ஏதோ ஒரு வேலைக்கு போவீங்க, நம்மளை பார்த்த உடனே அவங்களுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அவங்களுக்கு தோணும். இது எல்லாமே தேவனுடைய தயவை பெற்ற மனிதர்களுக்கு நிச்சயம் உண்டாகும். அடுத்ததா, நமக்கு மேல தேவ தயவு இருந்தது அப்படின்னா நமக்காக சட்டங்கள், எல்லா பாலிசிஸ் எல்லாமே எல்லாமே அங்க என்ன செய்யும், மாறும். இத நீங்க சில நேரங்கள்ல பார்த்திருப்பீங்க. நம்ம மேல தேவ தயவு இருந்ததுன்னா நமக்காக சட்டங்களே மாற்றப்படும். இத என்னுடைய லைஃப்ல நான் என்னுடைய பாஸ்போர்ட் விஷயத்துல நான் இதை பார்த்திருக்கிறேன். ஆக்சுவலா நான் விருதுநகர், திருநெல்வேலி இப்படி ஷண்டிங் அடிக்கிறது தான். ஆனா பாஸ்போர்ட்ல எனக்கு ஒரு ரொம்ப பிரச்சனையா இருந்தது. அப்போ ஒவ்வொரு டைமும் மதுரைக்கு போக வேண்டியது இருந்தது. அங்க போய் காத்து கிடந்து அதுல கடைசியா ரிஜெக்ட் ஆகும். இப்படி இருந்த டைம்ல நான் ஒரு டைம் ப்ரேயர் பண்ணிட்டு, அப்பா இது இந்த பாஸ்போர்ட் காரியம் எனக்கு ரொம்ப இதா இருக்கு, நான் இதை உங்கள்கிட்ட கொடுத்துறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதே வீக் பேப்பர்ல ஒரு அதாவது நியூஸ் பேப்பர், அந்த நியூஸ் பேப்பர் அதுலயும் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அந்த நியூஸ் பேப்பரை எப்பவுமே எங்க வீட்டுல வாங்க மாட்டோம். அந்த ஒரு மாசம் மட்டும் அந்த நியூஸ் பேப்பர் எங்களுக்கு அது வந்துட்டு இருந்தது. ஆக்சுவலா அது பேர் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த நியூஸ் பேப்பர் அது ரொம்ப காமனான நியூஸ் பேப்பர் கிடையாது. கரெக்டா நான் அதை ப்ரேயர் பண்ணி அந்த அந்த வீக்ல அதை அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றேன். அந்த பேப்பர்ல ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஆஹ் மதுரையில மதுரை விருதுநகர்ல உள்ளவங்க மதுரையில தான் எடுக்கணும்னு இருந்த அந்த இதெல்லாம் மாத்தி திருநெல்வேலியில இருக்கிற பாஸ்போர்ட் சேவை கேந்திராலே நீங்க எடுக்கலாம், அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்தது. எனக்கு அது ரொம்ப பெரிய சந்தோஷமா இருந்தது. ஏன்னா இது நம்ம எப்படினாலும் நம்மளுக்கு அது ஒரு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது. கரெக்டா அந்த டைம் நாங்க அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணி ரொம்ப ஈஸியா அந்த டைம் எங்களுக்கு பாஸ்போர்ட்டை நாங்க எடுக்கிறதுக்கு தேவன் உதவி செய்தார். அப்போ நமக்காக நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம் சட்டங்களை கூட யாருடைய இருதயத்துல பேசணுமோ அவருடைய இருதயத்துல பேசி தேவன் சட்டங்களை கூட மாற்றுகிற தேவனா இருக்கிறார். எத்தனையோ காரியங்கள் உங்க வாழ்க்கையில இப்ப நீங்க கேட்டோம் அப்படின்னா நிறைய பேர் நிறைய சாட்சிகள் நீங்க சொல்லுவீங்க. இதெல்லாம் நீங்க அறிந்து கொள்ளணும், உங்க மேல தேவ தயவு இருக்குது அப்படிங்கறத நீங்க அறிந்து கொள்ளணும். அடுத்ததா, அதாவது ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன். இப்போ நமக்கு எதிராக சில யுத்தங்கள், ஏதோ போராட்டங்கள் எல்லாம் என்ன வந்தாலும் அங்கே தேவன் நமக்காக செயல்படுகிறத நீங்க பார்ப்பீங்க. யுத்தம் நம்ம செய்யவே தேவையில்லை. யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. அப்போ இந்த தேவ தயவை இப்போ நம்ம கோலியாத்தை நம்ம பார்க்கிறோம். தாவீதுக்கு எந்த பலனும், எந்த ஒரு பெரிய அவன்கிட்ட எந்த ஒரு பலனும் கிடையாது, அவன் பெரிய பலசாலியே அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு அத்தாட்சியும் அவன்கிட்ட கிடையவே கிடையாது. ஆனா கர்த்தர் அவனுக்காக யுத்தம் செய்து அங்க பெரிய வெற்றி தாவீதுக்கு கொடுக்கறத பார்க்கிறோம். அந்த ஒரு கல்லுல அந்த கோலியாத்தை வீழ்த்தணும்னா நிச்சயமா அது தாவீதினுடைய செயல் இல்ல, தாவீதுக்கு இருந்தது விசுவாசம் தான். அந்த விசுவாசத்தின் மூலம் தேவன் அங்க யுத்தம் செய்து அங்க கோலியாத்தை வீழ்த்துறத பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு தேவ தயவு பெற்ற நமக்கு இது எல்லாம் நமக்கு உண்டாகிற ஆசீர்வாதங்களா இருக்கு. சரி, இன்னும் சில காரியங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதாவது தேவ தயவு இன்னைக்கு அவரை விசுவாசிக்கிற எல்லாருக்குமே இருக்கு. ஆனா வேதம் நம்முடைய ஹார்ட் போஸ்டர்ஸ், நம்முடைய லைஃப் ஸ்டைல்,
சில லைஃப் ஸ்டைல்ல நம்ம சில காரியங்களை நம்ம ஃபாலோ பண்ணும் போது இவங்களுக்கெல்லாம் தயை உண்டாகும் அப்படின்னு சொல்லி வேதம் சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஒருவேளை நம்ம அந்த காரியங்கள்லயும் நம்ம சரியா இருக்கும் பொழுது இன்னும் அந்த தேவ தயவுல நம்ம என்ன செய்ய முடியும்? பல காரியங்களை நம்ம சுதந்திரிக்க முடியும். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யாராவது எடுத்தவங்க வாசிங்க, இல்ல நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 3. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அடுத்தது வாசிக்கக்கா. அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். கிருபை சத்தியம் இது ரெண்டையும் நம்ம கழுத்துல பூண்டு நம்ம இருதயமாகிய பலகையில் எழுதி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள்ல நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுறத நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த கிருபையும் சத்தியமும், அதாவது லவ், கம்பேஷன், ட்ரூத், இத நம்ம என்ன செய்யணுமா? இருதயத்துல எழுதி கொள்ளணுமா? அப்போ தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் நமக்கு தயை உண்டாகும். இப்ப யோவான் 1:14 வாசிக்கலாமா? யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. இந்த கிருபையும் சத்தியத்தையும் உன் இருதயத்தில் பூண்டு கொண்டு நமக்கு நீதிமொழிகள்ல பார்க்கிறோம். இன்றைக்கு கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறாராம். எவ்வளவு பெரிய தேவனுடைய தயவை நம்ம பெற்றிருக்கிறோம். அப்போ இன்னைக்கு கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவை நமக்குள்ளே நம்ம பெற்றிருக்கிறோம் அப்படின்னா, அந்த கிருபையிலையும் சத்தியத்திலையும் நம்ம நடக்கும் போது நிச்சயமா இதெல்லாம் அவருடைய நேச்சர், கேரக்டரிஸ்டிக்கா இருக்கு. அவர் முழுமையாய் அவர் சத்தியம் உள்ளவர், அவர் முழுமையாய் கிருபை நிறைந்தவர். இந்த கிருபையும் சத்தியமும் நிறைந்தவர் நமக்கு வாசம் பண்ணுகிறார் அப்படிங்கிற எண்ணத்தோட நாமும் அந்த எண்ணத்தோட நம்ம நடக்கும் போது பரிபூர்ணமான தேவ தயவு நமக்கு உண்டாகிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இயேசுவை குறிச்சு நம்ம பார்க்கும்போது இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமான விருத்தி அடைந்தார். இன்றைக்கு அவ்வளவு பெரிய தேவ தயவை பெற்றிருந்தவர் இன்றைக்கு நமக்குள்ளே கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே இருக்கிறாருன்னா நம்ம எவ்வளவு பெரிய தேவனுடைய தயவை பெற்றவர்கள். அப்போ நிச்சயமா இந்த தயவுல நம்ம இதுவரைக்கும் பார்த்த ஆசீர்வாதங்கள் அத்தனையையும் நம்ம ஏற்கனவே சுதந்திரித்து இருக்கிறோம். இத நம்பினாதான் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்த வசனம் யோவான் 1:17. எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. இன்னைக்கு கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாகன்னு சொல்லி அந்த நீதிமொழிகள்ல பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த கிருபையும் சத்தியமும் நிறைந்தவர் நமக்குள்ளே இருக்கிறார். அந்த கிருபையும் சத்தியத்தையும் நம்ம வெளிப்படுத்தும் போது தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் நமக்கு தயை உண்டாகிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம எதுல ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம்? சத்தியத்துல இருக்கிறோமா? சத்தியத்தை தவிர நம்ம வேற பொய்களை நம்பிட்டு இருக்கிறோமா? அவருடைய வசனமே சத்தியம் அப்படின்னு யோவான் 17:17 நம்ம பார்க்கிறோம். அப்போ கிருபையும் சத்தியமும் நிறைந்தவர் நமக்குள்ள இருக்கிறார்னா அந்த கிருபையும் அந்த சத்தியமும் நமக்குள்ள இருந்து நம்ம அந்த கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்து நம்ம வாழும் போது தேவனுடைய கண்கள்ல நமக்கு தயவு உண்டாகிறத பார்க்கிறோம். நிச்சயமாய் இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய தயவை பெற்ற மக்கள். அதனால நம்ம
படித்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 இது நம்ம பார்த்தோம். அத்தனை பிளெஸிங்ஸும் நமக்குரியதாய் மாறுகிறது. இப்ப அடுத்ததா நம்ம பார்க்கும்போது யாருக்கு அடுத்ததா தயவு யாருக்கு உண்டாகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீதிமொழிகள் 5:12 நீதிமொழிகளை சங்கீதம் 5:12 கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். அப்போ நீதிமான், your favor wraps around each one and covers them under your canopy of kindness and joy. அப்போ இதுல அவருடைய ஃபேவர் என்ன செய்தான், நம்மள சூழ்ந்து இருக்குதான். காருண்யம் அப்படிங்கிறது ஃபேவர்னு இங்கிலீஷ்ல கொடுத்திருக்கு, தயவு. அப்போ இன்றைக்கு அவர் நீதிமானை ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்களாய் இருக்கிறபடியினால இன்றைக்கு அவருடைய ஃபேவர் நம்மளை சூழ்ந்து இருக்கிறத ஒரு கேடகம் போல நம்மை சுற்றிலும் இருக்குதான். Your favor wraps around. அதாவது கேடகம்னா நமக்கு முன்னாடி மட்டும்தான் நம்ம வச்சு நம்ம போர்ல நம்ம பிடிச்சிருக்கிற ஒரு காரியமா இருக்கு. ஆனா தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கேடகம் என்ன அப்படின்னா, நம்மை சுற்றிலும் அந்த கேடகம் இருக்குதான். அப்போ அந்த ஃபேவர் நமக்கு இருக்கும்போது எந்த விதத்திலும் எந்த வகையிலும் சத்துரு நமக்கு எதிராக எந்த காரியங்களையும் கொண்டு வர முடியாது. இந்த தேவ தயவைத்தான் நம்ம பெற்றிருக்கிறோம். அடுத்ததா யாருக்கு அந்த தயவு கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீதிமொழிகள் 3:34 நீதிமொழிகள் 3:34 இகழ்வோரை அவர் இகழுகிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். He mocks proud mockers but shows favor to the humble and oppressed. அப்போ தாழ்மையா இருக்கிறவங்க அவருடைய வார்த்தைய அப்படியே தாழ்மையா ஏற்றுக்கொள்ளுகிறவங்க. இது எப்படி வார்த்தை சொன்னா அது நடந்துருமா, இந்த வார்த்தையை நம்பினா இது நடக்குமா அப்படின்னு வார்த்தைக்கு விரோதமாகவும் அல்ல, மனிதர்களுக்கு விரோதமாகவும் பெருமையாக இல்லாதவர்களுக்கு அங்க என்ன வருது, ஃபேவர் வர்றத நம்ம பார்க்கிறோம். அப்படி தாழ்மையா அவரை விசுவாசிச்சு தாழ்மையா அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு அங்க தயவு உண்டாகுது. எந்த வகையிலையும் பெருமை என்பது நம்ம வாழ்க்கையில இருக்கவே கூடாது. நம்முடைய படிப்பை குறித்தோ அழகு குறித்தோ இல்ல நமக்கு இருக்கிற ஞானத்தை குறித்தோ எதை குறித்தும் நாம் பெருமை இல்லாதவர்களாய் இருக்க வேண்டும். நம்ம உண்மையில பார்க்கிறோம், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் இருக்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். He shows favor to the humble. நமக்கு எவ்வளவோ அறிவு இருந்தாலும் தேவனுடைய பார்வைக்கு முன்னாடி அந்த அறிவு எல்லாம் பைத்தியம். அப்படித்தான் நம்ம நினைக்கணும். அவருடைய வார்த்தை தான் உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தை நீர் மகிமைப்படுத்தி இருக்கு சொல்றாரு. அப்போ அவருடைய வார்த்தைய அப்படியே ஒரு மனிதன் எவன் ஏற்றுக்கொள்ளுகிறானோ அங்க அவனுக்கு ஃபேவர் உண்டாகிறத நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லாருக்குமே நமக்கு ஃபேவர் இருக்கு. ஆனா சில ஹார்ட் போஸ்டர்ஸ், சில லைஃப் ஸ்டைல்ஸ் நமக்கு ஃபேவரை கொடுக்க கூடியதா இருக்குதுன்னு வேத வசனம் சொல்லுது. அததான் நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்ததா நீதிமொழிகள் 8:35 நீதிமொழிகள் 8:35 என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவும் பெறுவான். For whoso findeth me findeth life and shall obtain favor of the Lord. அப்போ அவரை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். அப்போ தேவனை ஒரு மனுஷன் எப்ப கண்டுபிடிக்கிறானோ, அவர் ஆழமா அறிகிறானோ, அவன் ஜீவனை பெற்றுக்கொள்கிறான், தயவையும் பெற்றுக்கொள்கிறான். அப்போ தேவனை நம்ம அறிய ஆரம்பிக்கும் போது அவருடைய விஸ்டம், அவருடைய ஞானம், அவருடைய பிரசன்ஸ், அவருடைய வழிகள் எல்லாமே அது நமக்கு ஃபேவரை நமக்கு கொண்டு வருகிறதா இருக்கிறத நம்ம பார்க்கணும். அந்த ஃபேவர் நமக்கு ஞானத்தை கொடுக்குது, பிரசன்ஸ கொடுக்குது. நம்முடைய வாழ்க்கையில எல்லா பாதைகளையும் அவரே வழிநடத்தி செல்கிறத நம்ம பார்க்கிறோம்.
அப்போ அவரை ஆழமா அறிகிறது. கண்டடைகிறதுனா என்ன? அவரை தேவனை அறிகிற அறிவு. அவரை ஆழமா அறிய 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 நமக்குள்ளே அங்கே ஜீவன் உண்டாகிறத பார்க்கிறோம், தயவு உண்டாகிறத பார்க்கிறோம். கர்த்தரிடத்துல இருந்து தயவு கிடைக்கணும்னா அவரை ஆழமா நம்ம அறிய அறிய அறிய, தாவீது அப்படிதான் அறிந்து வைத்திருந்தார், தானியேல் அப்படிதான் அங்க அறிஞ்சு வச்சிருந்தார். நான் ஆராதிக்கிற தெய்வம் என்னை விடுவிப்பார். அவ்வளவுதான். நீங்க சிங்கக்கெபில போடுறதுக்கு நீங்க என்ன பிளான் பண்ணாலும் நான் அவரை ஆராதிக்கிறத நான் விட மாட்டேன். அப்போ அந்த ஆழமா அவங்க தேவனை அறிந்திருந்ததுனாலதான் அங்க அவங்க என்னதை பாக்குறாங்க? ஜீவனை கண்டடைறாங்க. தேவனிடத்துல தயவை பெற்று அந்நிய தேசத்துல தானியேலுக்கு அப்படி ஒரு உயர்வை தேவன் கொடுக்கிறத பார்க்கும். அப்ப இன்னைக்கு நம்ம எவ்வளவு நேரம் தேவனை அறிகிற அறிவுக்காக நம்ம வாழ்க்கையில ஸ்பெண்ட் பண்றோம். நம்ம பைபிள் வாசிக்கிறோம், எவ்வளவு ஜெபம் பண்றோம். ஆனா அப்பா, நான் உங்களை அறியணும். நீங்க யாரு? நீங்க எப்படி? நீங்க எங்களை எவ்வளவு தூரம் நேசிக்கிறீங்க? எங்களுடைய ஐடென்டிட்டி என்ன? நீங்க எங்களை எப்படி பாக்குறீங்க? அப்படின்னு சொல்லி அவரை குறித்து நம்ம ஆழமாய் அறிகிற அறிவுல நம்ம வரும்போது நம்ம நிச்சயமாய் ஜீவனை பெற்றுக் கொள்கிறோம், தயவையும் பெற்றுக் கொள்கிறோம். இப்போ 1 கொரிந்தியர் 1:30. 1 கொரிந்தியர் 1:30. அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டு இருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். அவரே நமக்கு ஞானமாய் பரிசுத்தமாய் மீட்பாய் இருக்கிறாராம். அப்போ அவரை ஆழமா நம்ம அறிய 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 அவருடைய ஞானம் நமக்குள்ள இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருக்கிறார்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த கிறிஸ்துவை நம்ம ஆழமா அறிய 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 ஞானம் நமக்குள்ள இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும், பரிசுத்தம் நமக்குள்ள இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். இப்போ அவரை கண்டடையும் போதுதான் இந்த ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். கொலோசியர் 2:3 பார்க்கிறோம், அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அப்போ என்ன ஒரு மனிதன் கிறிஸ்துவ ஆழமா அறிய அறிய ஆரம்பிக்கிறானோ அவனுக்கு உள்ள இருந்து தாராளமா ஞானம் வெளிப்பட ஆரம்பிக்கும். பிதாவை கிறிஸ்து அவ்வளோ அதிகமா அறிந்து வைக்கிறார். முழு மனிதனாய் முழு தேவன் வந்தா கூட அறிந்திருந்ததுனால அங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ஞானத்தை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் அவர் அறிகிற அறிவு, அவரை கண்டடைகிற அந்த வாஞ்சை நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா தயவையும் பெற்றுக்கொள்வோம், ஜீவனையும் நம்ம கண்டடைவோமா. இப்போ சிலருக்கு சில டிவைன் அசைன்மெண்ட்ஸ், நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம்னா நமக்காக ஸ்பெஷல் ஃபேவர் அங்க தேவன் உண்டு பண்ணி வச்சிருக்கிறத பார்க்கிறோம். அங்க லூக்கா 1:30 மரியாளுக்கு இந்த தேவ தயவு தேவனுடைய கண்கள்ல இருக்கிறத பார்க்கிறோம். வாசிக்கலாம். லூக்கா 1:30. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். Fear not, Mary, for thou hast found favor with God. ஏன்னா டிவைன் அசைன்மெண்ட் அவளுக்கு இருக்கு. அப்போ இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தர் மேலையும் டிவைன் அசைன்மெண்ட் தேவன் வைத்திருக்கிறார். நம்ம எல்லாருமே அழைப்பை பெற்றவர்கள். அப்போ நமக்கு மேல நிச்சயமாய் தேவ தயவு இருக்கு. இந்த தேவ தயவை பெற்று கொண்டவர்களுக்கு கர்த்தரால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிச்சயம் நிறைவேறும். அங்க மரியாதை பார்த்து தேவதூதன் சொல்ற வார்த்தை, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், கிருபை பெற்றவளே வாழ்க, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். அப்போ இன்னைக்கு தேவ தயவை பெற்றிருக்கிற நமக்கு நிச்சயமாய் அவருடைய வாக்குத்தத்தங்களும் அவருடைய வார்த்தைகளும் அப்படியே நம்ம வாழ்க்கையில விசுவாசிக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் வாழ்க்கையில நிறைவேறியே ஆகணும். இதுதான் தேவ தயவை பெற்றவர்களுக்கு தேவன் கொடுக்கிற பிளெஸிங்ஸா நம்ம பார்க்கிறோம்.
அப்போ இதுக்கு நம்ம இருதயத்தை இந்த தேவ தயவை நம்ம ஏற்கனவே பெற்றிருக்கிறோம். ஆனா சில காரியங்கள் பார்த்தோம். தாழ்மை உள்ளவர்களா இருக்கணும், அவரை தேடணும், கிருபையும் சத்தியத்தையும் நம்ம அன்பு கூட நம்ம இருதயத்துல காத்து கிருபையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துகிறவர்களாய் நம்ம இருக்க போது இந்த தயவை நம்ம பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்போ இன்னும் டீப்பா நம்ம பார்க்கணும்னா, இந்த தேவ தயவை பெற்றிருக்கிறவர்களுக்கு விசேஷித்த பாதுகாப்பு இருக்கு. இன்னைக்கு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கிறது நிமித்தம் நம்ம தேவ தயவை நம்ம பெற்றிருக்கிறோம். இந்த தேவ தயவை நம்ம பெற்றிருக்கிறதுனால நமக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷனை தேவன் வைத்திருக்கிறத நம்ம பார்க்கலாம். வாசிக்கலாம். சங்கீதம் 5:12 நம்ம ஏற்கனவே பார்த்த வசனம் தான். நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்திருப்பீர். அப்போ அவருடைய ப்ரொடெக்ஷன் நம்மள சூழ்ந்திருக்கு. அப்போ நீங்க நினைக்கலாம், அப்போ அவர் ப்ரொடெக்ஷன் இருக்குது, ஆனா ஏன் எனக்கு இதெல்லாம் நடக்குது? ஏன் என் வாழ்க்கையில சிக்னஸ் வருது? ஏன் என் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குது அப்படின்னா, நம்ம என்ன செய்யல? தேவன் சிந்தித்தது போல நம்ம சிந்திக்கல. அவருடைய வார்த்தைய நம்ம தாழ்மையா அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்ளல. நம்ம என்ன செய்யறோம்? ஃபிளஷ்ல சில நேரம் சில காரியங்களை திங்க் பண்றோம். ஒரு சிம்டம் வந்த உடனே பயப்படுறோம். அந்த பயம் வந்த உடனே நம்ம பிசாசுக்கு இடம் கொடுத்து நமக்கு தேவன் வைத்திருக்கிற அந்த ப்ரொடெக்ஷனை நம்ம அறியாததுனால சோல்ல முதல்ல அவன் எங்க கிரியேட் செய்வான்? மைண்ட்ல தான். இந்த மைண்ட்ல நம்ம இடம் கொடுக்கறதுனால சரீரத்தை நம்ம அவன் என்ன செய்யறான்? கொள்றான். இல்லைன்னா தேவனுடைய தயவை பெற்றிருக்கிற ஒரு பிள்ளை இன்னைக்கு அவருடைய ப்ரொடெக்ஷனுக்குள்ள நானும் என் குடும்பமும் இருக்கிறோம். எங்களை சுற்றிலும் அவருடைய கேடகம் எங்களை சூழ்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம இருதயத்தின் நிறைவுலதான் நம்ம வாய் பேசுவான். நம்ம இருதயம் எதுல நிரம்பி இருக்குது? நம்ம இருதயம் எதுல அதுதான் என் வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் உடலுக்கெல்லாம் ஜீவனும் ஆரோக்கியம் சொல்லி நீதிமொழிகள்ல நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர் வார்த்தையை நம்ம கண்டுபிடிக்கிறவங்களுக்கு தான் அங்க ஆரோக்கியம் உண்டாகுது. அவர் வார்த்தையை தவிர வேற வார்த்தைகள் நம்ம எண்ணங்கள்ல இருதயங்கள்ல நிரப்பப்படும் போதுதான் அங்க என்ன வருது? சந்தேகம் வருது, அவிசுவாசம் வருது. நம்ம கேட்ட பிசாசுக்கு திறந்து கொடுக்கிறோம். அதான் வசனம், பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். அப்போ இன்னைக்கு நம்ம எல்லாருமே தேவ தயவை பெற்றிருக்கிறோம்னா நமக்கு ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் நிச்சயம் இருக்கு. அவருடைய காருண்யம் உங்க ஒவ்வொருவரையும் சூழ்ந்து இருக்கிறத நீங்க நம்பணும். அந்த ஆணித்தரமா நம்ம விசுவாசிக்கணும். அடுத்ததா சங்கீதம் 91:14-15 வாசிக்கலாமா? சங்கீதம் 91:14-15. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால். அப்ப அவர் நாமத்தை நம்ம அறிந்திருக்கிறோம் அப்படின்னா நமக்கு உயர்ந்த அடைக்கலம் உண்டாகிறத நம்ம பார்க்கிறோம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அங்க தூதர்கள் எல்லாம் அனுப்புவேன்னு சொல்லல. என்ன நீங்க நினைக்கலாம், இது எனக்கு ஆபத்தான நேரமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த ஆபத்துலதான் அவர் உங்க கூட அவரே இருக்கிறாராம். அவர் தப்புவித்து அவர் கனப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அப்போ எதை குறித்து நம்ம கலங்க தேவையில்லை. அவருடைய ப்ரொடெக்ஷன், கான்ஸ்டன்ட் ப்ரொடெக்ஷன் நமக்கு இருக்கு. அடுத்ததான் நம்ம ஒரு வசனம் பார்க்க போறோம். ஏசாயா 54:17. ஏசாயா 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறதென்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற
எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அங்க தேவன் வாக்கு கொடுத்துட்டார். அவருடைய தயவை பெற்ற அவருடைய மக்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காதாம். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல எனக்கு ரொம்ப பாரம் என்ன அப்படின்னா, பல பேருக்கு பயம் என்ன, கவலை என்ன அப்படின்னா, ஐயோ எனக்கு மந்திரம் செஞ்சுட்டாங்க, பில்லி சூனியம் வச்சுட்டாங்க, ஏவல அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பயத்துக்குள்ளே இருந்து இன்னும் அவங்க செய்யறதெல்லாம் இவங்களுக்கு பலிச்சு அதனால அஃபெக்ட் பண்றத அவங்க ஃபீல் பண்றத அவங்க என்ன செய்யறாங்க பாக்குறாங்க. அவங்க குடும்பங்கள்ல அந்த 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 சம்பந்தப்பட்ட அந்த காரியங்கள் அவங்களை பாதிப்பு உண்டாக்குதுன்னு சொல்லி பயந்து கொண்டு இருக்கிறாங்க. தவறான ஒரு சத்தியம் இது. இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு தாயா தகப்பனா இந்த உலகத்துல இருக்கிறப்போ நம்ம பிள்ளைகளை எவ்வளவு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சேஃப்கார்ட் பண்ணணும், எவ்வளவு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் நம்ம பாக்குறோம். ஏதோ ஒரு ஆபத்து வந்தா கூட அது எனக்கு வந்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளைக்கு வந்துடட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கிற ஒரு ஒரு பொல்லாதவர்களாகிய நாம் அப்படி இருக்கிறோம்னா, நமக்காக ஜீவனை கொடுத்து தன்னுடைய குமாரனை அனுப்பி ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிற நம்முடைய தகப்பன் நம்ம யாருனாலும் எதுனாலும் பண்ண அனுமதிப்பாரா? ஒரு காலம் யார் செய்யற காரியமும் வாய்க்காது. அது வாய்க்காதுன்னா வாய்க்காது. இதுக்கு நாங்களே எங்களுடைய குடும்பமும் சாட்சி. ஏன்னா ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். பல பேருக்கு பயம் அதுதான். நாங்களும் அப்படிதான். அவனுக்கு நம்ம எந்த இடத்த கொடுக்குறோமோ, நம்ம பிரேயர் செஷன்ல போன வாரம் அததான் பார்த்தோம். அவன் என் காலுக்கு கீழே இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாத்தையும் உன் காலுக்கு கீழே நான் கொண்டு வந்துட்டேங்கிறாரு. அங்க நீ ஏன் கூட உட்கார்ந்து இருக்கிற உன்னதத்துல இன்னைக்கு உனக்கும் சாத்தானுக்கும் எந்த வித தொடர்பும் இல்ல. அவன் காலுக்கு கீழே இருக்கிறான் அப்படின்னு அவர் சொல்றாரு. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முடிச்சு எடுத்துட்டார். அவனுக்கு நீ இப்ப எந்த வல்லமையும் கிடையாது. நமக்கு விரோதமாய் அவன் செயல்படுத்துவதற்கு எந்த வல்லமையும் அவனுக்கு கிடையாது. ஆனா நம்ம எந்த இடத்த அவனுக்கு கொடுத்திருக்கிறோமோ அந்த இடத்துல இருந்து அவனால செயல்பட முடியும். நீ என் காலுக்கு கீழே இருக்கிற அப்படின்னு அவனை காலுக்கு கீழே வச்சிருந்தோம்னா அவன் தேவன் நசுக்கி போடுவார். நம்ம காலுக்கு கீழே சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். அப்ப என் காலுக்கு கீழேதான் அவன் இருக்கிறான்னு அவன் இடத்த நீங்க அந்த இடத்த கொடுத்துருந்தீங்கன்னா அங்க அவர் நசுக்கி போடுவார். இல்ல எனக்கு மேல ஆளுகை செய்யறான், எனக்கு இதெல்லாம் எனக்கு விரோதமா உருவாக்குறாங்க, அவன் அப்படி பண்றான் இப்படி பண்றான்னு அவனை தலைக்கு மேல வச்சு பார்த்தோம் அப்படின்னா தேவனால அங்க செயல்பட முடியாது. அப்ப இன்னைக்கு அவனுக்கு எந்த இடத்த நம்ம கொடுத்திருக்கிறோம்? அவனுடைய வல்லமை அத்தனை அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அவன் ஒரு காலம் ஒன்றியம் செய்ய முடியாது. இதுதான் சத்தியம். இதை எப்போ நாங்க அறிந்து கொண்டோமோ அஞ்சலி விடுதலையை நாங்க பார்த்தோம். அதனாலதான் எனக்கு சிலர்லாம் பேசும்போது கேட்கும்போது ரொம்ப மன வேதனையா இருக்கும். ஐயோ இது புரியலையே, இத புரிஞ்சுட்டா இவங்க விடுதலை ஆயிடுவாங்களே அப்படிங்கிற ஒரு பாரம் எனக்கு இருக்கும். அப்போ இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்கு விரோதமா யாரு, அதாவது இது மந்திரங்களி இது மட்டும் இல்ல, உங்களுக்கு விரோதமா ஒருவேளை பொறாமை நிறைந்த மனிதர்கள் ஏதாவது பொய்யான குற்றச்சாட்டுகள் சொல்லி இருக்கலாம், என்னென்னதாலும் இருக்கலாம். ஆனா ஒன்று கூட வாய்க்காது. தேவ தயவை பெற்றிருக்கிற நமக்கு இங்க நம்ம பாக்குறோம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு விரோதமா எழும்புனாங்க, தானியேலுக்கு விரோதமா எழும்புனாங்க, யோசேப்புக்கு விரோதமா எழும்புனாங்க. ஆனா யாரையும் அசைக்க முடியல. தாவீதுக்கு விரோதமா சவுலே எழும்புறாரு. ஆனா அவங்க தலையில இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழாதபடி தேவன் பாதுகாத்ததை பார்க்கிறோம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு அவங்க தலை முடி கூட கருகல, அக்கினி கூட போயிட்டு வந்தப்ப கூட எந்த அளவுக்கு தேவனுடைய தயவு, அவருடைய ஃபேவர் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுதுங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். நம்ம இவ்வளவு ஒரு பெரிய ப்ரொடெக்ஷனுக்குள்ள இருக்கிறோம். தானியேல் அங்க தயவை பெற்றிருந்ததுனால அவனுக்கு விரோதமா இந்த சிங்கத்தினுடைய வால் கட்டி போடப்பட்டதை பார்க்கிறோம். இன்னைக்கு அதே தேவனை தானே நம்ம ஆராதிக்கிறோம். சும்மா எல்லாம் அவங்க அப்படி பண்ணிட்டாங்க இவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு அது எப்படி நமக்கு பாதிப்பை உண்டு பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை நமக்கு முதல்ல.
அப்படி இல்லைன்னா நம்ம தேவனை நம்ம சந்தேகப்படுறோம்னு அர்த்தம். அவர் சும்மா நம்ம எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருவாரா? நம்மை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லைன்னா அதெல்லாம் வார்த்தை பொய்யா? அவர் தூங்காமலும் உறங்காமலும் நம்மள பாத்துக்கிட்டே இருந்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில அனுமதிப்பாரா? கொஞ்சம் நம்ம இதை ஆழமா நம்ம தியானிச்சு பார்த்து இந்த பயங்கள்ல இருந்து நம்ம வெளியே வரணுங்கிறது தான் தேவனுடைய விருப்பமா இருக்குது. அடுத்ததா ப்ரொடெக்ஷன் பார்த்தோம். அடுத்தது என்ன? காட்ஸ் ஃபேவர் இருக்கும்போது ப்ரமோஷன். சங்கீதம் 75:6-7. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். இது நான் வாசிக்கிறேன் இங்கிலீஷ்ல. ஃபேவர் பிரிங்ஸ் எலிவேஷன், honor and recognition that cannot be earned by effort alone. ஃபேவர் எதை உண்டு பண்ணுது? நமக்கு உயர்வு, ஹானர் கனத்தை உண்டு பண்ணுது, ரெகக்னிஷன் அங்கீகாரத்தை உண்டு பண்ணுது. அப்போ இது எல்லாமே தேவன் கிட்ட இருந்து வர்றத நம்ம பார்க்கிறோம். உதாரணமா ஒரு வசனம், இந்த யோசேப்புடைய காரியங்களை நம்ம இன்னும் தியானிச்சு பார்ப்போம். ஆனா ஒரு வசனம், ஆதியாகமம் 39:21. ஜெனசிஸ் 39:21. நான் வாசிக்கணும். அக்கா வாசிக்கிறீங்களா? கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். இன்னைக்கு நமக்கு மனிதர்களுக்கு மேல நம்ம மனிதர்கள் நமக்கு தயவு காட்டுறாங்க, நமக்கு இறக்கம் காட்டுறாங்கன்னா அது ஏதோ நம்ம செய்த செயல் அல்ல, அது தேவன் செய்கிற செயல். கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். இன்னைக்கு இந்த தயவைத்தான் நம்ம பெற்றிருக்கிறோம். அப்போ ப்ரமோஷன் அங்க அடுத்தடுத்து எங்க போனாலும் அங்க யோசேப்புக்கு ஃபேவர் இருக்கிறத பார்க்கிறோம். அது இங்கிலீஷ்ல. But the Lord was with Joseph and showed him mercy and gave him favor in the sight of the keeper of the prison. சிறைச்சாலைக்குள்ள போட்டா கூட அந்த சிறைச்சாலை தலைவனுடைய கண்கள்ல தயவு கிடைக்கிறத பார்க்கிறோம். நம்ம எங்க போனாலும் நமக்கு ஃபேவர் இருக்கு. அடுத்ததா எஸ்தர் 2வது அதிகாரம் 17வது வசனம். எஸ்தர் chapter 2 verse 17. ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவனுக்கு அவன் சமூகத்தில் தயவையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜகிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்ரீயாக்கினான். And she won his favor and approval more than any of the other virgins. அதாவது God's favor அங்க எஸ்தர ஒரு பெரிய ப்ரமோஷன், ஒரு அனாதையா இருந்த ஒரு பிள்ளை, ஒரு பெண், ஆனா அங்க தேசத்துக்கே ராணி ஆகும்படியான ஒரு ப்ரமோஷனை தேவன் கொடுக்கிறத பார்க்கிறோம். அங்க ராஜாவுக்கு கண்கள்ல அவளுக்கு அதீத தயவும் பட்சமும் கிடைக்குதாம். அங்க இருந்த பெண்கள் எல்லாருமே அழகான பெண்கள் தான். ஆனா எஸ்தரை பார்க்கும் போது மட்டும் அந்த ராஜாவுக்கு ஒரு அவ மேல ஒரு தயையும் அன்பும் உண்டாகுதுன்னா அது நிச்சயமாய் தேவன் பாராட்டுகிற இரக்கம், தயவு. இன்னைக்கு அந்த தயவை பெற்றிருக்கிற நம்ம இப்படித்தான் மனிதர்கள் மூலமா மனிதர்களுக்கு நம்ம அவருடைய கண்கள்ல நமக்கு ரெகக்னிஷன் கிடைக்குது, தயவு கிடைக்குது, இரக்கம், கிருபை எல்லாம் கிடைக்குதுன்னா அதுவும் தேவனுடைய தயவினால் நம்ம பெற்றுக்கொள்கிற ஒரு காரியமா இருக்கு. இப்போ கடைசியா சில வசனங்கள் பார்த்து முடிக்க போறோம். இன்னும் டீட்டெயிலா பார்க்கணும்னு நினைச்ச டைம் இருக்காது. இப்போ தேவ தயவு நமக்கு எதை உண்டு பண்ணுது? ஒரு பிரேக் த்ரூ உண்டு பண்ணுது. பிரேக் த்ரூனா என்ன சொல்லலாம்? அதாவது ஒரு தடைகளை ஒட்டச்சு ஒரு பெரிய பெரிய காரியங்களை தேவ தயவு நமக்கு உண்டு பண்ணுது. இப்ப வாசிக்கலாம். ஏசாயா 40, அதாவது
முடியவே முடியாது அப்படின்னு நினைக்கிற இம்பாசிபிள் சிச்சுவேஷன்ஸ்ல அவருடைய ஃபேவர் நமக்கு வழி திறந்து கொடுக்கிறத பார்க்கிறோம். ஏசாயா 45:2-3 2-3-4. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். தேவ தயவு மனுஷருக்கு இருக்கும்போது நமக்கு முன்பாக அவர் சென்று கோணலானவைகளை செவ்வையாக்கி அடுத்ததா என்ன செய்யறாரு? வெண்கல கதவு உடைக்க முடியாத அந்த கதவுகளை உடைச்சு இருப்பு தாழ்பாள்களை முறிச்சு அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் அவர் நமக்கு தருகிறாராம். அப்போ தேவ தயவு நமக்கு வழிகளை கிளியர் பண்ணி அங்க ஹிடன் பிளெஸிங்ஸ நமக்கு ரிலீஸ் பண்ணக்கூடிய காரியங்களை தேவ தயவு செய்கிறத பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு எதெல்லாம் உடைக்கவே முடியாது, இந்த இடத்துல எனக்கு வழியே உண்டாகாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆண்டவர் உங்க கூட பேசுறாரு. அவர் உங்களுக்காக வெண்கல கதவுகளை உடைக்கிறார், இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்த இடங்கள்ல இருக்கிற பொக்கிஷங்களை அவர் உங்களுக்கு தருகிறத நீங்க நிச்சயமா பார்ப்பீங்க. ஏன்னா தேவ தயவு அதை செய்து முடிக்கும். அப்ப நம்ம ஒவ்வொருத்தர் மேலேயும் அந்த தயவு நமக்கு இருக்கிறதுனால நிச்சயமா இந்த காரியங்கள் நமக்கு நடக்கும். இனி அடுத்ததா ஒரு காரியம் 2 சாமுவேல் 5:20. 2 சாமுவேல் 5:20. தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதுக்கு திரும்பும் போது 2 சாமுவேல் 5:20 5:20. தாவீது பாகால் பிராசிமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்களை உடைத்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அது நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசிம் என்று பெயரிட்டான். அப்போ தாவீது அங்க பாகால் பிராசிமுக்கு வந்தப்போ அங்க என்ன நடக்கு? அந்த சத்துருக்கள், அவனுக்கு எதிராக இருந்த சத்துருக்களை கர்த்தர் உடைந்தோட பண்ணினார். அப்ப இன்னைக்கு நமக்கு மனிதர்கள் சத்ரு அல்ல. சூழ்நிலைகள் மனிதர்களை பயன்படுத்தி சில காரியங்கள் நமக்கு எதிராக சத்ரு கொண்டு வந்திருந்தா கூட கர்த்தர் இன்றைக்கு அத்தனை சத்ருவின் கிரியைகளையும் அவர் உங்களுக்கு முன்பாக உடைந்தோட பண்ணுகிறார் அப்படிங்கிறதுதான் நிஜமான உண்மை, சத்தியம். அப்ப இன்னைக்கு நீங்க பயந்து கொண்டு இருக்கலாம். ஐயோ, இத்தனை போராட்டம், இத்தனை சத்ருடைய கிரியைகள் எங்களுக்கு விரோதமா, எங்க குடும்பங்களுக்கு விரோதமா செயல்பட்டு கொண்டு இருக்கிறதுன்னு நினைச்சீங்கன்னா இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலம் பேசுகிறார். அத்தனையையும் உங்களுக்கு முன்பாக அவர் உடைந்தோடப்படுகிறார். உங்களுக்கு எதிராக எதுவும் கிரியை செய்ய முடியாது. எந்த சத்ருவும் உங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. நமக்கு முன்பாக வெண்கல கதவுகளை உடைக்கிறவர், அந்த காலத்துல இருக்கிற பொக்கிஷங்களை தருகிற தேவன் இன்றைக்கு இந்த பிளஸிங்கையும் நமக்கு என்ன செய்யறாரு? தராரு. ஏன்னா நம்ம தேவ தயவை பெற்றிருக்கிறபடினால. அடுத்ததா வெளிப்படுத்துதல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வெளிப்படுத்துதல் 8. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். சொல்றாரு, நீ என் நாமத்தை மறுதலியாம என் வசனத்தை கை கொண்டபடியினால திறந்த வாசல். அப்போ ஃபேவர் எதை ஓபன் பண்ணுது? சூப்பர் நேச்சுரல் டோர்ஸ் நமக்கு ஓபன் பண்ணுது. இன்னைக்கு எதெல்லாம் எனக்கு அடைபட்டிருக்கு, இதெல்லாம் எப்படி திறக்கும்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு என் மேல தேவ தயவு இருக்கிறபடியினால சூப்பர் நேச்சுரலா எல்லா டோர்ஸும் எனக்கு ஓப்பன் ஆகுது. ஒருவேளை வேலைக்கா இருக்கலாம், இல்ல திருமணத்துக்காக காத்து கொண்டு இருக்கலாம், இல்ல என்ன காரியமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஃபேவர் கிடைக்கணும், இல்ல அரசாங்கத்துல ஃபேவர் கிடைக்கணும், இல்ல யார் கண்களுக்கும் எனக்கு தயவு கிடைக்கணும்னா தேவன் எல்லாத்தையும் உங்களுக்காக அந்த டோர்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி
உங்களுக்காக அவர் என்ன செய்யறார்? ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவர் உண்டு பண்ணி தருகிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய தயவை பெற்றிருக்கிறபடினால ப்ரொமோஷன், ப்ரொடெக்ஷன், பிரேக் த்ரூஸ், நம்ம ஏற்கனவே 10 காரியங்கள் நம்ம பார்த்தோம். நான் திருப்பி அதை ரிப்பீட் பண்றேன். இத்தனையும் நம்ம பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க நம்பினீங்கன்னா போதும், இத்தனை ஆசீர்வாதங்களும் நமக்கு உண்டாகும். முதல்ல என்ன பார்த்தோம்? சூப்பர் நேச்சுரல் ஒரு இன்க்ரீஸ். நமக்கும் உலகத்துக்கும் வித்தியாசத்தை தேவன், ஃபேவர் அப்படின்னாலே ஒரு டான்ஜிபிள் எவிடன்ஸ், நம்ம காணக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு எவிடன்ஸ் தேவன் உண்டு பண்றார். நமக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. அப்போ சூப்பர் நேச்சுரல் இன்க்ரீஸும் ப்ரமோஷனும் அங்க உண்டாகிறத பார்க்கிறோம். அடுத்தது, இழந்ததை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நம்ம இருக்கிறோம். சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் நம்மை கனப்படுத்துகிற தேவனாய் அந்த தேவ தயவை பெற்றிருக்கிறவர்கள் இருப்பாங்களாம். இன்க்ரீஸ்ட் அசட்ஸ், அதாவது நம்ம நிறைய சொத்துக்கள், நில புலன்கள், இதோட தான் தேவ தயவை பெற்றவங்க இருப்பாங்க. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் அப்படித்தான் இருந்தாங்க. அடுத்ததா, சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட இம்பாசிபிலிட்டிஸ், நடக்கவே நடக்காது, சாத்தியமே இல்லைங்கிற இடத்துல நமக்கு வெற்றி உண்டாக செய்கிற தேவன். அங்க ஆமான் எஸ்தருக்கு விரோதமா, அந்த யூத குலத்துக்கு விரோதமாய் அவ்வளவு பெரிய திட்டம் திட்டான், எல்லாரையும் அழிக்கணும்னு. எல்லாமே எதிரடையா இருக்கு. ஆனா ஜெயித்தது யார்? யூதர்கள் தான். ஆமான் தோற்று போயிட்டான். அப்போ எல்லாமே சுற்றி நமக்கு எதிர்மறையா இருக்கலாம், ஆனா ஜெயிக்க போறது யாரு? நம்ம தான். வசனம் தெளிவா சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நம்ம வெற்றி சிறக்க பண்ணி, நம்ம வாழ்க்கையில தோல்விங்கிறதுக்கு தேவன் இடமே கொடுக்க மாட்டார். அடுத்ததா, மற்றவர்கள் கண்கள்ல நமக்கு அங்கீகாரமும் தயவும், மனிதர்கள் கண்கள்ல அங்கீகாரமும் தயவையும் உண்டு பண்றத பார்க்கிறோம். அடுத்ததா, நம்ம என்னெல்லாம் தேவன் கிட்ட ரெக்வெஸ்ட் வைக்கிறோமோ அது எல்லாம் நமக்கு, அந்த ரெக்வெஸ்ட் எல்லாம் தேவன் பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார். அடுத்ததா, நமக்காக சட்டங்கள் மாற்றப்படுகிறத பார்க்கிறோம். பாலிசிஸ், ரூல்ஸ், லாஸ் எல்லாம் நமக்காக மாற்றப்படுகிறத பார்க்கிறோம். அவருடைய டிவைன் இன்டர்வென்ஷன்ஸ் நம்முடைய, அதாவது நமக்கு எதிராக இருக்கிற எந்த சூழ்நிலைகளா இருந்தாலும் அதுல அவர் இன்டர்வீன் பண்ணி நமக்காக அவர் யுத்தம் செய்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ நீங்களும் நானும் இன்றைக்கு இந்த தேவ தயவை பெற்றிருக்கிறோம்னா இத்தனை ஆசீர்வாதங்களும் நம்ம வாழ்க்கையில நிச்சயமாய் இருக்கும், நிச்சயமாய் நடக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஏன்னா நீங்க ஆபிரகாம்ல இருந்து நம்ம பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா தயவை பெற்றவங்க அப்படித்தான் வாழ்ந்ததை பார்க்கணும். நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அந்த கிருபை கிடைச்சதுனால நோவாவும் குடும்பமும் பாதுகாக்கப்பட்டதை பார்க்கணும். இப்படி நம்ம வேதத்துல பார்த்துட்டே வந்தோம்னா தயவை பெற்றிருக்கிறவர்களுக்கு இத்தனை ஆசீர்வாதங்களும் உண்டாயிருக்குதான். இன்றைக்கு நீங்களும் நானும் அவரை நம்புறதுனால அந்த தயவை பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு அவரை இன்னும் ஆழமா அறிய அந்த தயவுல, அந்த வெளிச்சத்துல நம்ம வரும்போது இன்னும் எத்தனையோ தயவுகளை உலகம் பார்க்கும்படியாக நம்ம அநேக ஆசீர்வாதங்களை நம்ம நிச்சயமா சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நிச்சயமா இந்த வார்த்தை உங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிச்சிருக்கிறோம் நம்புறேன். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் பிளஸ் பண்ணணும்னு நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். நான் ஜெபிக்கிறேன். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா தகப்பனே, இந்த நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் ஜீவன் உள்ள தேவன் தகப்பனே, எங்களோடு கூட நீர் இடைப்பட்டு எங்களுக்காக நீர் உடைய தயவை அப்பா உண்டு பண்ணி இருக்கிறீங்கப்பா. அப்பா எங்க மேல நீங்க இந்த தயவை வைத்திருக்கிறதுக்கு எங்கள்கிட்ட எந்த தகுதியும் இல்லப்பா. அப்பா நீங்க எங்களுக்கு கொடுத்திருந்த கிருபையினால, நீங்க எங்களுக்கு கொடுத்திருந்த விசுவாசத்தினால இன்றைக்கு நாங்க உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதனால நீங்க எங்களுக்கு பாராட்டுகிற அந்த தயவு நிமித்தம் எங்களுக்கு ப்ரொடெக்ஷன், ப்ரமோஷன், பிரேக் த்ரூஸ் எல்லாம் உண்டாகிறத நாங்க பார்க்கிறோம்ப்பா. மனிதர்கள் கண்கள்ல தயவு உண்டாகிறதோ அப்பா, எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளும் ஆசீர்வதிக்கப்படுகிறதையும் இந்த தேவ தயவு எங்களுக்கு கொடுக்கிறத பார்க்கிறோம்பா. அப்பா, இந்த கேட்ட வார்த்தை ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனப்படும்படியாக கர்த்தர் ஒவ்வொரு இருதயத்திலையும் நீர் விதைத்திருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் நம்பி விசுவாசித்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அப்பா அது வேரூன்றி நிலை பெற்று 100 மடங்கு பலன் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மனதார உடைய பிள்ளையா இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவர்
ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்கும்படி செழித்திருக்கும்படி ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. எந்தெந்த சூழ்நிலைகள்ல போராட்டங்களோடு அப்பா உடைய பிள்ளைகள் இருக்கிறார்களோ அந்த போராட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கே ஒரு முடிவுக்கு வரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா நீர் எங்களுக்காக யுத்தம் செய்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். உடைய கரங்களிலே அப்பா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. எதுவும் ஷேர் பண்ணுமா? டெஸ்டிமனிஸ் எதுவும் இருக்கா? ஓகே. ஜோமன் உண்டுதல் ஸ்டில் அண்டர் ஐசியூல இருக்கிறாங்க. ஓகே. வேற எதுவும் இருக்கா? ப்ரேயர் ரிக்வெஸ்ட் டெஸ்டிமனிஸ் எதுவும் இருக்கா? அந்த சாரா சிஸ்டருக்காக நம்ம ப்ரேயர் பண்ணலாம். ஆக்சுவலா அவங்க ஏற்கனவே லங்ஸ் பிரச்சனைனால அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது பார்த்தோம். ப்ரேயர் செஷன்ல ஜோம் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம ஜோம் பண்ணுவோம். அந்த சிஸ்டர்ஸ் சீக்கிரமா அவங்களுக்கு பரிபூர்ண சுகமடைச்சு அவங்க வீட்டுக்கு திரும்பும்படியா ஜோம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த நேரத்திலும் நீதிமான்கள் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இன்றைக்கு நாங்கள் அனைவரும் உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்கள். இந்த நேரத்துல சாரா சிஸ்டருடைய லங்ஸ்ல அப்பா ஜீவனை நாங்க கட்டளையிடுகிறோம். உங்க சுவாசத்தை அவங்களுக்குள்ள நாங்க அனுப்புறோம்ப்பா. இப்பொழுதே அந்த நுரையீரல் எல்லாம் புதுப்பிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே அப்பா. அது எல்லாம் புதிதாய் மாற்றப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். அவங்க சரீரத்துல எந்தெந்த உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை அவருடைய சரீரத்துக்குள்ள இருக்கிறபடியினாலே அவருடைய ஒவ்வொரு அவயவங்களும் உயிர்ப்பிக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஜீவனை கட்டளையிடுகிறோம், ஜீவனை கட்டளையிடுகிறோம்பா. எல்லா விதத்திலும் சத்ருவின் கிரியைகள் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் நிர்மூலமாக்கி போடுகிறோம் அப்பா. ஜீவன் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். பெரிய சாட்சியா உடைய மகளை நீர் நிறுத்துகிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. வேற எதுவும் இருக்கா? செஷன்ல மீட் பண்ணுவோம்.